Hi everyone, ஹாய். welcome to my channel. இன்னைக்கு கேட்க போகிறோம் ஜூவில் ரிவர் வண்டர்ஸ். ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு சிங்கப்பூர் ஜூ தான் போக போகிறோம். ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பஸ்ஸில் போகலான்னு கிளம்பிட்டோம். என் பையன் டபுள் டெக்கர் பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டான். ஸோ வந்து அந்த சிங்கிள் டெக்கர் எல்லாம் விட்டுட்டு டபுள் டெக்கருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேட்ட மாதிரி வந்துருச்சு 957 அந்த பஸ் நம்பர். ஸோ அதில் ஏறிட்டு மேலே போயிட்டோம். மேலே வந்து ஃப்ரண்ட் சீட் வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக இருந்தது அன்னைக்கு. ஸோ முன்னாடி போய் உட்காந்துட்டோம். வியூ வந்து சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜூ போகிறதுக்கு வந்து அங்கங்கே வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. எங்களுக்கு என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நான் வந்து மூவிட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரூட் அண்ட் கைடன்ஸ்க்காக. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, காத்து மெட்ரோ ஸ்டேஷன் தான் இங்கேருந்து பக்கம். நம்ம அங்கே வெயிட் பண்ணால் அந்த ஜூக்குள்ளே கூட்டு போகிறதுக்குனே தனியாக வந்து அவங்க ஷட்டில் பஸ் வச்சுருக்காங்க, அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு 2 லைன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது மெட்ரோவில் போனோம். ஸோ நாங்கள் வந்து ஒரே பஸ், டைரெக்ட் பஸ்ஸாக எடுத்துட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருந்தது. ஹைவேஸில் கொஞ்சம் நேரம் போச்சு, அண்ட் தென் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே போச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வந்தால் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பஸ், இது வந்து எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஜூக்கு மட்டும். ஸோ அங்கேருந்து அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். இது வந்து ஃபார் ஒருத்தவங்களுக்கு $2.5. ஜூவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நார்மல் ஜூ, சிங்கப்பூர் ஜூ போகலாம், இல்லைனா ரிவர் வண்டர்ஸ் போகலாம். இன்னொன்று ரெயின் ஃபாரஸ்ட், ஏஷியா அண்ட் பேர்ட்ஸ் பேரடைஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருந்தது. நாங்கள் வந்து ரிவர் வண்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். மெயின் ரீசன் வந்து பாண்டா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதுக்குள்ளே போனோம். ஸோ ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ரிவர் சம்மந்தமான நிறையா ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குமோ, ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப நடக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறையா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஃபுல்லாகவே நிழலில் தான் நடக்கிற மாதிரி இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருந்தது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு எல்லாமே செம்ம க்ளீனாகவும் இருந்தது. எந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. இது வந்து சரியா தெரியல ஆக்சுவலாக. இதுக்கு பேர் மட் ஸ்கிப்பரம். எப்படி தெரியுமா, தண்ணி இருக்கா, தண்ணி வந்து இப்போ ஒரு ஆற்றுல கம்மியாகுதுன்னு வச்சுக்கோ. அது என்ன பண்ணிடும்னா, இப்படி இந்த மாதிரி லேண்டில் இப்படி போய் பக்கத்தில் இருக்க தண்ணி போயிடும். அதான் இவங்க மட் ஸ்கிப்பரா. என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் இந்த சகதியாக இருக்கும் பாரு, அந்த பகுதிகளை புளி வந்து உள்ளே வளர்ந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து மேலே வந்துடுவாங்க. பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி ஸ்மெல் தெரிஞ்சதுன்னா அப்படியே தாவி தாவி அங்கே போயிடுவாங்க. அப்படி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இந்த மாதிரி டோரி ஃபிஷ், அந்த டோரி ஃபிஷ்ஷும் பார்த்தோம். குட்டியை ஒன்று சுற்றிட்டு இருந்தது ப்ளூ கலரில். இதுதான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. மேலே இருந்து அப்படியே சன்லைட் உள்ளே வந்தது. அந்த ப்ளூ கலராக பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறமா அந்த ஃபைண்டிங் நீமோவில் வர அந்த ஷாக் கொடுக்குமே, அந்த ஃபிஷ் பார்த்தோம். அந்த எலக்ட்ரிக் ஈல், அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறது. அதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் அங்கே வந்து ஸ்டிங்ரே பார்த்தோம். ஃபைண்டிங் நீமோ டோரியிலலாம் வரல, அந்த ஸ்டிங்ரே வந்து நிறைய இருந்தது, அது பார்த்தோம். சூப்பராக இருந்தது அது.
அங்கே இந்த கிரெயின் வந்து ஃபிஷ் பிடிக்கிறது வந்து பார்த்தோம் நாங்கள். கன்றாவியா இருக்குல்ல இந்த ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலா கிளாஸ் பக்கத்துல வாய் வச்சுட்டு இருந்துச்சு, ஷைன்னு இருந்துச்சு எனக்கு. அப்ப என் பையன் சும்மா அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அது முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து பாண்டாவுக்கு போயிட்டோம். பாண்டா வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆனோடனே ஒரு ரெட் பேண்டாஸ் 2 இருந்தது, அது பார்த்தோம். அண்ட் தென் காய் காய். இந்த பாண்டாவோட நேம் வந்து காய் காயாமா. இது என்ன பண்ணுச்சு தெரியுமா, படுத்து அப்படியே அந்த மூங்கில சாப்பிட்டுட்டே இருக்கு. அகெயின் எந்திக்கிறது எதுக்குன்னா அந்த நெக்ஸ்ட் அடுத்த மூங்கில் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எந்திக்குது. அப்புறம் அவங்க படுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாட்டர் லைஃப்னு இருந்துச்சு. அது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் மேலே நின்று பார்த்துருப்போம். அது அதுதான் பண்ணிகிட்டே இருந்துச்சு. படுத்து இருந்து அப்படியே சாப்பிடுது, அப்புறம் நெக்ஸ்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு எந்திக்கிறாங்க, அப்புறம் அகெயின் படுத்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருந்தது. நம்ம அந்த குங்ஃபு பாண்டா மூவியில் பார்க்குற மாதிரி. அப்புறம் அங்கே வந்து பாண்டாஸ் பற்றி எழுதியிருந்தாங்க. இவங்க பேர் வந்து ஜியா மாமா. அந்த காய் வந்து அவுட் கோயிங் பை நேச்சர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வெளியில் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் போல். இந்த ஜியா வந்து ரொம்ப ஷையாம். ஸோ எப்பயுமே அவங்க டென்னில் அங்கே தான் இருப்பாங்களாம், வெளியில் ரொம்ப வர மாட்டாங்களாமா. அண்ட் அந்த பாண்டாவோட அந்த லைஃப் சைக்கிள் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே வந்து இந்த 2 பாண்டாஸ் தான் இருந்தது, காய் அண்ட் ஜியா. 2யுமே பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய லேக் இருந்தது. அந்த வியூ பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே போனோம் அப்படின்னா, ஒரு ரிவர் ரைடு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக அமேசான் ஃபாரஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் நெக்ஸ்ட் போனோம். போகிற வழியில் ஐஸ்கிரீம் வந்து வெண்டிங் மிஷினில் இருந்தது. ஸோ என் பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமில் ஒரு ஐஸ்கிரீம் வந்து $6 போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் வாங்குவோம்ல அந்த கோன், அந்த டபுள் சாக்லேட், அது என்ன பண்ணுறது. ஸோ அவனுக்கு அது வாங்கிட்டு அது சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் அந்த ரைடு போனோம். அந்த ரைடுக்கு வந்து தனியாக உள்ள அங்கே போய் டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தது. ஒருத்தவங்களுக்கு $5 நினைக்கிறேன். ஸோ அது வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். இதுதான் அமேசான் ரிவர் ஃபெஸ்ட். தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு அப்பவே. அந்த போட் மாதிரி இருக்கிறதுல ஏறிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த ரிவர்ல போறது ஆக்சுவலா ஏதோ ஜங்குளுக்குள்ள போற மாதிரி இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே மேல தூக்கி டங்குன்னு விட்டுட்டாங்க தண்ணிக்குள்ள. அங்க வந்து அங்கங்க நிறைய அனிமல்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிளமிங்கோஸ் இருந்தது ஒரு இடத்துல. பார்க்க செம்மையா இருந்தது, அழகா இருந்தது, பிங்க் கலர்ல.
மங்கீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அனகோண்டா மூவில அவங்க போட்ல போவாங்க இல்லையா அந்த ரிவர்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு அனிமலா பார்த்துட்டு போனோம். நெக்ஸ்ட் வந்து ஜாகுவார்னு போட்டிருந்தது. ஜாகுவார்க்கு மட்டும் இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு வச்சிருந்தாங்க சேஃப்டிக்காக. அது ரெண்டு இருந்தது, ரெண்டுமே தூங்கிட்டு தான் இருந்தது. மேபி அவங்க நைட் டைம்ல தான் ஹண்ட் பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் ஃபிளமிங்கோஸ் செம்மையா இருந்துச்சு. நான் இதெல்லாம் மூவிஸ்ல அங்கதான் பார்த்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். ஃபிளமிங்கோஸ் பார்க்க செம்மையா இருந்தது. அவ்வளோதான், அந்த ரைடு முடிஞ்சிருச்சு. ரைடு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அனகோண்டா செம்ம பெருசாக இருந்தது. அனகோண்டா அகெயின் ஒரு சின்ன ஸ்பேஸ், இந்த மாதிரி லைக் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு குட்டி வாக் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். அங்கே வந்து ஃப்ரீயாக எல்லாமே நிற்குது. பேர்ட்ஸ் அண்ட் டாட்டாய்ஸஸ் வந்து ஃப்ரீயாக நிற்குது. நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி ஒரு சும்மா ஒரு குட்டி வாக் மட்டும் போயிட்டு வெளியில் வந்துடலாம். நாங்கள் வந்து ரிவர் வண்டர்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் அது என்னாச்சுன்னா ஹாஃப் டே தான் ஆச்சு அதை பார்க்குறதுக்கு. மேபி இன்னொரு அட்ராக்ஷன் கூட நாங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம், லைக் ரெயின் ஃபாரஸ்ட் ஏஷியா இல்லைனா பேர்ட் பேரடைஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ஹாஃப் டேல முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுவாங்க. இல்லை சிங்கப்பூர் ஜூ மட்டும் போகிறோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் டே கவர் ஆகிடும். இந்த மாதிரி ரிவர் வண்டர்ஸ், பேர்ட் பேரடைஸ் அப்படிலாம் ரெயின் ஃபாரஸ்ட் ஏஷியானா அது ஒரு அட்ராக்ஷன் வந்து ஹாஃப் டே தான் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளையில் அதுனா 2 பார்க்கலாம். இல்லை எல்லாமே கவர் பண்ணணும்னா நம்ம வந்து 2 days பிளான் பண்ணணும் ஜூக்கு. அப்படி பிளான் பண்ணால் எல்லாம் கவர் பண்ணிடலாம். இப்போ அகெயின் எக்ஸிட் ஆகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய அக்வேரியம் செம்ம பெருசாக இருந்தது. என் ஹஸ்பண்டே இத்தனோண்டு தான் தெரிஞ்சார். அந்த இடத்துல எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் அண்ட் சீ கவுஸ் வந்து நிறைய இருந்தது அந்த இடத்துல. அவ்வளோதான், முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் தூங்குறத வரை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க என் ஹஸ்பண்ட். அன்னைக்கு வந்து காலைல சீக்கிரமே எழுந்துச்சு கிளம்பிட்டோம், அதனால தூக்கம் வந்துருச்சு. போயிட்டு அப்படியே லிட்டில் இந்தியாவில் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு போனோம். அங்கே வந்து கோமலாஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். நம்ம பிஎம் வந்து சிங்கப்பூர் போனால் அங்கே போய் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாமேன்னு போனோம். செம்மையாக இருந்தது, ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ சீக்கிரமாக ரூமுக்கு வந்துட்டனால ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங் வந்து வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சும்மா அப்படியே பக்கத்தில் அப்படியே வாக் போகிறதுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில முஸ்தபா சென்டர் வேற இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா முஸ்தபா சென்டர்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அங்கே எல்லாமே கிடைக்கும், எல்லாமே சூப்பர் சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும்னு நினச்சி போனேன். போய் பார்த்தா நம்ம ஒரு டிமார்ட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக டிமார்ட்டை ட்ரிபிள் சைஸ் பண்ணால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அப்படி இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அவ்வளோ திங்ஸ் அடைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச செப்பல்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். செப்பல்ஸுமே ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அதாவது நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருப்பாங்க இல்லையா, அங்கே லிவ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம இந்தியாவில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. சரி சாக்லேட்ஸாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எனக்கு அங்கே அந்த ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக பிடிக்கல, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எதுவுமே வாங்கலை. புகி ஸ்ட்ரீட்லேயே சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து அப்படியே நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாக் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். போகிற வழியில் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட Day 4 போச்சு. Hope you guys like this video. Thanks for watching. Bye.